ஆன்மீகமும் அரசியலும் அப்படின்னு பேசணும்னா, அரசியல்ல ஆன்மீகம் இருக்கு, ஆன்மீகம்ல அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வெளிப்படையா பேசாம, அதுக்குள்ள மறைமுகமான விஷயமா தான் ஒளிஞ்சிருக்கும். ஸோ இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ஆன்மீகம்னா ஆன்மீகத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று மெய்ப்பொருள் இருக்குது, இன்னொன்று பொய்ப்பொருள் இருக்குது. பொய்ப்பொருள் எப்பவுமே நிறைய பரவிடும், மெய்ப்பொருள் காண்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மக்களை யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, மது மாது சூது அப்படிங்கிற 3 விஷயங்கள் மக்களை அண்ட விடாமல் பாதுகாக்கணும். இது அரசியல். பெண்மையை வெல்வது ஆண்மை, பெண்மையை பாதுகாப்பது பேராண்மை. அதுதான் ஆன்மீக நெறி. கற்பு என்பது உடல் சம்பந்தப்பட்டதா, மனம் சம்பந்தப்பட்டதான்னு கேட்டால் மனம் சம்பந்தப்பட்டது. கற்பு நெறிங்கிறது ஒரு பெண் தன்னையும் காத்து கொண்டு தன் குடும்பத்தையும் காத்து முடிஞ்ச சமூகத்தையும் காக்கிற பலம் கொண்டவர். இந்த பலம் ஆணுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ பெண்மைக்கு எதிரி யாருன்னு கேட்டால் பெண்மை தான். அப்போ பெண்கள் அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு. ஆண்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டால் ஆண்கள் தான். நாகராஜன் சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப மனவேதனையில் இருக்கேன். எதிர்கால இளைஞர்களோட எதிர்காலத்தை நினச்சி மனவேதனையில் இருக்கேன். ஆக்சுவலி இந்த ஆன்மீகமும் அரசியலும் அப்படின்னு பேசணும்னா, அது ஒரு மறைமுகமான விஷயமாவே இருக்கும். அரசியல்ல ஆன்மீகம் இருக்கு, ஆன்மீகம்ல அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வெளிப்படையா பேசாம, அதுக்குள்ள மறைமுகமான விஷயமா தான் ஒளிஞ்சிருக்கும். ஸோ இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ஆன்மீகமும் அரசியலும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு? சமூகத்தில் வாழ்க்கையில் பார்த்தோம்னா 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒன்று தியரி, இன்னொன்று ப்ராக்டிக்கல். ஓகே. ஆன்மீகம்ங்கிறது தியரி, அரசியலுங்கிறது ப்ராக்டிக்கல். இப்போ ஆன்மீகத்தை சார்ந்து அரசியல் நடந்ததுன்னா அந்த சமூகம் நல்லாயிருக்கும். ஒருவேளை ஆன்மீகத்தை எடுக்காமல் வெறும் அரசியல் மட்டுமே இருக்குது அப்படின்னா அந்த சமூகம் 2 வழியில் கையாளப்படும். ஒன்று இராணுவத்தால் கையாளப்படும், அங்கே சுதந்திரம் பறி போயிடும். இன்னொரு முறை சர்வாதிகாரத்தில் போச்சுன்னா அந்த சர்வாதிகாரி நல்லவராக இருந்தார்னா, எடுத்துக்காட்டு ராஜராஜ சோழன் சொல்லலாம். அதே தீவிர புத்தி வச்சுருந்தவங்கன்னா ஹிட்லர் அப்படி சொல்லலாம். அப்போ 2 பேருமே சர்வாதிகாரம் தான். ஒரு சர்வாதிகாரம் நிலைப்படும், இன்னொரு சர்வாதிகாரம் அழியும். ஆனால் இது எதுவுமே நடக்கக்கூடாது, சமூகம் நல்லபடியாக இருக்கணும்னா ஆன்மீகத்தோட துணையுடன். ஆன்மீகம்னா ஆன்மீகத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று மெய்ப்பொருள் இருக்குது, இன்னொன்று பொய்ப்பொருள் இருக்குது. பொய்ப்பொருள் எப்பவுமே நிறைய பரவிடும், மெய்ப்பொருள் காண்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஆன்மீகத்தோட மெய்ப்பொருளும் அரசியலுடைய மெய்ப்பொருளும். இப்போ அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா, அரண் செயல். அரண்னா சின்னரா, சின்னரானா பாதுகாப்பு, பாதுகாக்கும் செயலுங்கிறது அரசியல். ஓகே. எதை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டா மக்களை பாதுகாக்கணும். மக்களை யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்? யார்கிட்ட இருந்து? தீங்கு செய்வர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றணும். தீங்கு யார் செய்வா? தனக்கு தானே செஞ்சுக்கிறோம் தீமை. இன்னைக்கு தீங்கு வெளியே இருக்கிறத விட தனக்கு தானே தீங்கு செஞ்சுக்கிறோம். அப்போ மக்களை யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, மது மாது சூது அப்படிங்கிற 3 விஷயங்கள் மக்களை அண்ட விடாமல் பாதுகாக்கணும். இது அரசியல், அரசுடைய செயல். இப்போது அரசுங்கிறது என்னன்னு கேட்டால் தாய் தந்தை போல, மக்கள் யாருன்னா பிள்ளைகள் போல. ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைய சுற்றி ஆணி, பிளேடு, கத்தி, நெருப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு பிள்ளைய அதை தொடாதுன்னா தொடாமல் இருக்குமா? அதனால் பாதிப்பாக இருக்குது பிள்ளைக்கு தான், அதுக்கப்புறம் பாதிப்பாக இருக்குது பெற்றோர்களுக்கு. அப்போது அரசு மக்கள்கிட்ட இந்த மது மாது சூதுங்கிற 3 விஷயத்தையும் நடமாட விட்டுருச்சு, பழக விட்டுருச்சு. இப்போ அந்த குழந்தைங்கள போயிட்டு நீ அதை செய்யாத, நான் செய்யாமல் இருக்க முடியுமா? இந்த பாதிப்பு எங்கே போகுது? ஒரு பருவம் வந்த ஒரு பிள்ளைகள் எடுத்து, ஒரு பணக்கார பிள்ளை ஒருத்தன் இருக்கான், அவன் டிவி பார்க்குறான், டிவியில் ஒரு கவர்ச்சியை காட்டுறான், இல்லை ஒரு அராஜகத்தை காட்டுறான். அதை பார்த்துட்டு அவன்கிட்ட பணம் இருக்குது, பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கான், அவன் போய் அதை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வந்துடுறான். இதையே ஒரு ஏழ்மையான பிள்ளை பார்க்குறான், அவனும் அதே பருவத்தில் இருக்கான், அவனுக்கும் அந்த வீரியம் மனசில் வரும். அப்போ அவன்கிட்ட காசு இல்லை, நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணுறான்? தீய வழிகளை கையில் எடுக்கிறான். அப்போ ஒரு மனிதனை கலவரப்படுத்தி விட்டு நீ சரியாயிருன்னு சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லையே. எப்படி அவனால் கட்டுப்படுத்த முடியும்? அப்போ ஒரு பிள்ளையின் சமூகத்தில் வளரணும்னா அது ஒன்று பெற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும், இல்லைன்னா குருக்கள் சொல்லித்தரணும், கண்டிப்பாக, இல்லைன்னா நண்பர்கள் சொல்லித்தரணும், இல்லைன்னா சமூகம் சொல்லித்தரணும். ஆனால் இங்கே 4மே அறியாமல் இருக்கும்போது எப்படி இவனை தெளிவுபடுத்த முடியும்? கண்டிப்பாக முடியாது இல்லையா? 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு. அப்போ இப்போ ஆன்மீகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், பெண்மையை வெல்வது ஆண்மை, பெண்மையை பாதுகாப்பது பேராண்மை. அதுதான் ஆன்மீக நெறி. பெண்மை அப்படின்னு கேட்டால், பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். பெண்மை விட
பெருமையை வாய்ந்தது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. எப்படி இருந்தால் கற்பு என்னும் நிலையில் நின்றால். கற்பு என்பது உடல் சம்பந்தப்பட்டதா மனம் சம்பந்தப்பட்டதான்னு கேட்டால் மனம் சம்பந்தப்பட்டது. கற்பு நெறிங்கிறது ஒரு பெண் தன்னையும் காத்து கொண்டு தன் குடும்பத்தையும் காத்து முடிஞ்ச சமூகத்தையும் காக்கிற பலம் கொண்டவர். இந்த பலம் ஆணுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் பெண்மையை விட ஆண் பலம் வாய்ந்தது. ஆனால் மனோபலத்தில் பெண்மையே ஆண்மையை விட சிறந்தது. அப்போ பாதுகாக்க வேண்டிய பெண்களை ஆபாசமாக சித்தரித்து தப்பு தப்பாக அவங்கள சொல்லிட்டு போனால் எல்லாரும் தப்பாக தான் நினைப்பாங்க. அப்போ பெண்மைக்கு எதிர் யாருன்னு கேட்டால் பெண்மை தான். ஒரு பெண்ணோட ஒரு கவர்ச்சியால் இன்னொரு பெண் பாதிக்கப்படுறாங்க. அப்போ பெண்கள் அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு. ஆண்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டால் ஆண்கள் தான். ஒரு ஆணை மனசை கஷ்டப்படுத்துறது இன்னொரு ஆண் தான் பண்ணுவான். அப்போது இனம்ங்கிறது பெண்மை ஆண்மை ரெண்டும் கலந்து மனித இனம். அவ்வளோதான். மனிதன் மட்டுமே இந்த உலகத்தில் படைக்கல, எல்லா ஜீவராசிகளும் இருக்குது. ஓர் அறிவு உயர்லேருந்து 6 அறிவு உயர்லாம் இருக்குது. அப்போ இதுங்களெல்லாம் பாகுபடுத்தி சரியாக இதுங்களை வழி நடத்துறது பேர் ஆன்மீகம். அதாவது சிறந்த தன்மை. ஆன்மீகம்னா இருக்கிறதுல சிறந்த தன்மை அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் கூட ஆண்மையோடு இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் எல்லாம் பொதுவாக தன்னை பிறரிடம் ஒப்படைக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். பெரும்பான்மையான பெண்கள் 90% அப்படிதான். ஒரு 10% பெண்கள் தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள். இங்கே புளியை பார்த்து பூனம் சூடு போட்டுக்கிற மாதிரி அந்த திண்மை வாழ்ந்த பெண்களை பார்த்து நாங்களும் அப்படி இருக்கலாம்னு நினச்சி முயற்சி எடுத்து நிறைய பெண்கள் வாழ்க்கையை பாதிக்கப்படுறாங்க. அது தப்பு. ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் உணரணும். நம்மளால் என்ன முடியும் அதை நம்ம செய்யணும். அப்படி போனால் அது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா சார். அப்போது இந்த ஆன்மீகம் அரசியலோட எப்படி சம்மந்தப்படுது அப்படின்னா, ஆன்மீகம் இன்னதை செய் இன்னதை செய்யாதே அப்படின்னு சொல்லி கொடுக்குது. யார் மூலியமா? நம்ம முன்னோர்கள் மூலியமா, நீதி நூல்கள் மூலியமா சொல்லி பல விஷயங்கள் இருக்கு. இதை மக்கள் சரியா செய்யறாங்களா, கடைபிடிக்கிறாங்களா, தவறுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு அரசியல். இது ரெண்டும் அவங்க இந்த வேலையை சரியா செஞ்சா எந்த குழப்பமும் வர வாய்ப்பு இல்லை. இவ்வளோ அழகான விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஆன்மீகமும் அரசியலும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் அதில் பல குழப்பங்கள், பல கேள்விகள் எழக்கூடும். அதுக்கான விளக்கங்கள் எதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டும் சேர்ந்து பயணிக்காத காரணங்கள் என்னவா பாக்குறீங்க? ஏன்னா இப்ப நம்ம பேசும்போது தான் ஆன்மீகமும் அரசியலும் இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பேசுறோம். ஆனா வெளியில கேட்டோம்னா அப்படி ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டு கான்ட்ராஸ்டா இருக்குல்ல, அது வேற இது வேற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது சேர்ந்து பயணிக்காத காரணம் என்ன சார்? மனிதனுடைய ஆசை, அவ்வளவுதான் இதோட அடிப்படை பார்த்தோம்னா. அதாவது ஒரு தெய்வ பக்தி ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வ பக்தி யாருக்கு வேணும்? மனிதர்களோட வாழ்க்கையில 2 விதமான வாழ்வியல் விதம் இருக்கு. ஒன்று இல்லற வாழ்க்கை, இல்லைன்னா துறவற வாழ்க்கை. இந்த 2 தவிர மனிதன் வேற எதுல வாழ முடியுமா? இல்ல. வாழ்ந்துதான் அவன் 2த்துல ஏதோ ஒன்றுத்துல வாழ்ந்தான். இப்ப இல்லற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு மனிதன். அவனுக்கு குடும்பத்தில் நிறைய சிக்கல் இருக்கும். மனைவி தேவையை பூர்த்தி பண்ணணும், பிள்ளைகளோட எதிர்காலத்தை பார்க்கணும், அவனோட தொழிலை பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது அவன் பரபரப்பாக இருப்பான். அவனால் சிந்திக்க முடியாது, எது நன்மை எது தீமைன்னு அவனால் கிரகிக்க முடியாது. அப்போ இந்த துறவரம் ஏற்றுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த வேலை வெட்டியும் இருக்காது. சதா யோசனை பண்ணிட்டு பல கேள்விகளை மனசில் வச்சு அதுக்கான விடைகள். ஏன்னா எல்லாருக்கும், பிரபஞ்சத்துக்கும் எல்லாருக்கும் சக்தி ஒன்று இருக்குது. யாருக்கும் இங்கே மீடியேட்டர் தேவையில்லை, எல்லாருக்கும் டைரக்ட் தான். எல்லாரும் இயற்கையோட பிள்ளைகள் தான். அப்படி இருக்கும்போது இந்த இல்லறவாசிக்கு ஒரு சில நேரத்தில் மனம் தடுமாறும் போது இந்த துறவரம் ஏற்றம்னா அந்த நல்ல கருத்துக்களை இவனுக்கு போதிக்கும். இப்போ யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலன்ற மாதிரி வீட்டில் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியவன் போய் சாமி கும்பிட்டுட்டு பூஜை போட்டுட்டு இருக்கிறான். துறவரம் ஏற்றுக்கிட்டு சன்னியாசியாக இருக்கிறான்னு சொல்கிறவன் பொண்ணும் கொண்டுட்டு சுற்றிட்டு இருக்கான். அப்போது 2 பேருமே நிலை மாறி இருக்காங்க. அப்போ இல்லறவாசியோட வேலை என்ன? அவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அவன் சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சாமியும் தன்னை கூப்பிட்டு வா, என்னை கும்பிடு, எனக்கு ஒரு பூஜையை செய்ய எதுவும் சொல்றது இல்லை. கண்டிப்பா இல்லை. இங்கே இறைங்கிறது வேற சக்தி. அது தப்பா நம்மளுடைய கருத்துக்கள் இருக்கு. மனிதனுக்காக மட்டுமே இறைன்னு நினைக்கிறாங்க தவறு. மனிதன்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் தலை. அது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இந்த கேள்வி ரொம்ப வருஷமா இருக்கு இல்லையா, கடவுள்னா எது, கடவுள்னா யார் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு ஒரு ஏதோ ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறாரு, திருக்குறளை பத்தி சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, ஒன்றே பொருள் எனின் வேறு என்பர், வேறு எனின் அன்று என்பர் 6 சமயத்தார், நன்று என எப்பாவலரும் இயபவே வள்ளுவனார் இயந்த முப்பால். அதாவது ஒரே கடவுள்ன்றாங்களாம். அது யாருன்னு கேட்டா அது அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னாங்களாம். அன்னைக்கு சொன்னது யாருப்பான்னு கேட்டா இல்லை தெரியல, தலை சொன்னாங்களாம். அதுக்கு வள்ளுவனார் எல்லாம் பொறுமையா இருக்குப்பா. அறம் பொருள் இன்பம், அறத்தின் வழியில் வாழ்வியலை நடத்தி பொருளை ஈட்டி நல் இன்பத்திற்காக செலவீடு. இவ்வளவுதான் உன் வேலை. நீ பிறந்தா இறக்குற வரலாம், இவ்வளவுதான் வேலை. இதுக்கு டைம் கிடைக்காது உனக்கு. கண்டிப்பா. இதை விட்டுட்டு நீ பிரபஞ்ச கொட்டி தேடுறதுல எந்த பலனும் இல்லை அப்படின்னு விளக்கம் அழகா சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மனிதன் வாழ வேண்டியது அறத்தின் படி வாழணும். அரசியல் அறத்தின் படி இருக்கணும், ஆன்மீகம் அறத்தின் படி இருக்கணும்.
அந்த நெறி தவறும் போது அங்கே சிக்கல் வருது. நெறி தவறுது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஆசை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நடக்குது. அப்போ இந்த ஆசை அடக்கப்படும். இப்போ ஆசை நிறைவேறாத நேரத்தில் என்ன ஆகுது? கோபம் வருது. அந்த கோபத்தால் ஏதாவது செஞ்சிட்டோம்னா அடுத்து பயம் வருது. அப்போது இந்த ஆசையின் மூலமாக வர கோபம், கோபத்தின் மூலமாக வர பயம், இது மூணுத்தையும் துறக்கிறது தான் துறவரம். காசு பணத்தையோ பங்களா காரியோ துறக்கிறதுல இந்த 3 குணத்தை துறக்கணும். அது துறவரம். இப்போ அவங்களுக்கு ஒரு சில நல்ல கருத்துக்கள், அதான் மெய்ப்பொருளுங்கிற கருத்துக்கள் அவங்க வெளியே சொன்னாங்கன்னா சரியா இருக்கும். அப்போ இந்த சிக்கல்கள்லாம் அடிப்படை காரணம் எது? ஆசை. ரொம்ப அழகா ஆன்மீகமும் அரசியலும் என்ன அப்படிங்கறத ஒரு முக்கியமான விளக்கமா சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.